கோவை வ.உ.சி. மைதானத்தில் 79வது சுதந்திர தின விழா இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது. கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் கிரியப்பவனார், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன், மாநகர காவல் ஆணையாளர் சரவணசுந்தர் ஆகியோர் இந்நிகழ்வில் முன்னிலை வகித்தனர். இந்நிகழ்வில் மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் தேசியக் கொடியினை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து தேசியக் கொடி நிறத்திலான மூவன் பலூன்கள் காற்றில் பறக்க விடப்பட்டன. மேலும் அமைதியின் சின்னமாக வெண்புறாக்கள் பறக்க விடப்பட்டதோடு இதனைத் தொடர்ந்து மாவட்டத்தில் உள்ள சுதந்திரப் போராட்ட வீரர்களின் குடும்பத்தினருக்கு மாவட்ட ஆட்சியர் மரியாதை செலுத்தினார். பின்னர் காவல்துறை, மருத்துவத்துறை உட்பட பல்வேறு துறைகளில் சிறப்பாக பணிபுரிந்த 200க்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினார். இதனை அடுத்து வாகா எல்லையில் நடத்தப்படுவது போன்ற சிறப்பு அணிவகுப்பு நடத்தப்பட்டது. நிகழ்ச்சியின் நிறைவாக பல்வேறு பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட தேசப்பற்று நடன நிகழ்ச்சியும் நடத்தப்பட்டது. கோவை வ.உ.சி. மைதானத்தில் நடைபெற்ற சுதந்திர தின விழா கொண்டாட்டங்களை பொதுமக்கள், சுதந்திரப் போராட்ட வீரர்களின் குடும்பத்தினர், பள்ளி மாணவ மாணவிகள் என பலரும் கண்டுகளித்தனர். ஆட்சியரிடம் அறிக்கை சமர்ப்பிக்கும் தருணம் இது. காவல் துணை ஆணையர் வடக்கு கோவை வந்திருக்கிறார்கள். கல்வியும் தொழிலும் இரு கண்கள் என விளங்கும் மேற்கு தொடர்ச்சி மலையின் மெல்லிய பூங்காற்று வேதியில் தவறும் இந்திய தாயே மக்கள் திருப்பெயர் பஞ்சாபையும் சிந்துவையும் பூக்கரத்தையும் சொல்லும் வீரிய வாசம் வந்தே மாதரம் குன்றாது ஓதுவோம் வந்தே மாதரம் ஜெய வந்தே மாதரம். அணிவகுப்பின் தலைவர் மாவட்ட பறக்க விடப்படுகிற தருணம் இது. விடுதலை திருநாள் கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் அவரோடு கூடவே சின்னஞ்சிறு குழந்தைகளும் இணைந்து அந்த காற்றடித்த பலூன்களை காற்றில் விட்டு மகிழ்கிறார்கள். கொடிமேடை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள்.